அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எப்பவுமே ஒரு பெரிய மிராக்கள் நடந்துடும். எம்ஜிஆர் வந்து இடைத்தேர்தல்னு தான் முதல்ல ஜெயிச்சார். அவர் கட்சி ஆரம்பிச்சு பரங்கிமலையிலேயே எங்கேயோ இடைத்தேர்தல் நடந்துச்சு, அங்கே ஒருத்தரை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டாரு. அப்போ அப்போ வந்து மக்கள் எம்ஜிஆரை ரசிக்கிறாங்க, எம்ஜிஆரை விரும்புகிறாங்கன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி இங்கே ஒரு மிராக்கள் நடந்துருச்சுன்னா, விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு வீட்டுக்கு ஒருத்தராவது இருக்காரு இல்லையா? வீட்டுக்கு ஒருத்தரோ 2 பேரோ விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் பணம் கொடுத்தோ அல்லது வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சோ நீங்கள் வந்து அவங்க மனதை மாற்றிடவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போமேன்னு அவர் இறங்கியிருக்கலாம். அந்த பெரிய ஒரு செயற்கரிய செயலை அவர் செய்ய விட்டுட்டாரு. அது பின்னாடி அவர் நிச்சயமாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா இப்போ நீங்கள் கேண்டிடேட்டும் ஒரு பலமான கேண்டிடேட் கிடையாது. அவர் வந்து தேமுதிகவிலேருந்து திமுகவுக்கு போன ஒரு நபர் தான் அவர் தான் திமுக நிறுத்திருக்கு. இன்னொன்று, இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் யாருமே போட்டி போடலன்னு அதிமுக ஒதுங்கிருச்சு, எல்லா முக்கியமான பிஜேபி ஒதுங்கிருச்சு, பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே ஒதுங்கிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல விஜய் நின்னாருன்னா எல்லா ஆதரவும் இவர் பக்கம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே எங்க போகும்? ஒரு இடத்துக்கு தானே வந்து குவியும். இப்போ அதை செஞ்சிருக்கலாமே அவரு.